மாண்பு அது இயல்பா அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் இருக்காது. எப்பயுமே ஒரு நகைச்சுவை உணர்வோட தான் நம்புற உண்மைய எல்லாரோடையும் தைரியமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது. அவருக்கு தான் சொல்லும் செயலும் வாக்கும் ஒரே மாதிரி ஒரே புள்ளியில அவருக்கு இருக்கும். அவரோட இழப்பு நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு, பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கு. கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கூடியிருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நடிகர், அரசியல்வாதி என்பதை தாண்டி மிகச்சிறந்த மனிதனாகவும் மனிதநேயம் மிக்க ஒரு தலைவனாகவும் விஜயகாந்த் இருந்ததுதான். வாழ்க அவருடைய புகழ். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய மறைவை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கூடிய அவருடைய உடலுக்கு கண்ணீர் மல்க தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறும் தொண்டர்கள், திரை பிரபலங்கள் மற்றும் என்றும் இல்லாமல் அவருடைய உதவக்கூடிய குணத்தை கண்டு பொதுமக்களும் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய தீவுத்திடலுக்கு சாறை சாறையாக சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய புகழ் மேலும் ஓங்க தொடங்கியிருக்கிறது. அவருடைய உதவும் தன்மை, எளிய மக்களிடம் மிக நட்பாக பழகக்கூடிய குணம், அந்த எளிமைதான் அவரை மேலும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது என்ற அவருடைய நினைவுகள் தொடர்பாக தொடர்ந்து பல பிரபலங்கள் நம்மோடு பேச இருக்கிறார்கள். தற்போது